ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே எடுக்கட்டும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அரிசி ஊற வச்சிடலாம். நான் இப்போ அரை கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ பிரியாணி அரிசி எடுத்துக்க போகிறேன். அதாவது பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ 2வது கிளாஸ் சேர்த்துருக்கேன். இந்த 2 கிளாஸ் அரிசியும் கரெக்டாக 1/2 கிலோ. நீங்கள் சிக்கன் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதே அளவு அரிசியும் சேர்த்தா தான் உங்களுக்கு பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு வதக்கிறதுக்குள்ளே இது கரெக்டாக ஊறிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு சுருள் பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கிலோ தான் எடுத்துருக்கோம் சிக்கன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அடுத்ததாக ஒரு 4 கிராம்பு. இந்த அளவுக்கு மட்டும் நம்ம சாதி பத்திரி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு பூவில் 1/4 அளவு தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு தன்மை ரொம்ப மனமாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கே போதும். இப்போ இதில் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா இலை போட்டிருக்கேன். அரை கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பாதி பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 50 ml எண்ணெய் சேர்த்துடலாம். அடுத்ததான் 30 ml நெய் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொட்டு, பாதி பிரியாணி இலை. இப்போ இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இதில் நைஸாக கட் பண்ண வெங்காயம், நான் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு 1.5 வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தது அப்படின்னா, மீடியம் சைஸ் அப்படின்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு 2 பச்சை மிளகாய், நம்ம ஏற்கனவே அதில் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தக்காளி, அதாவது 150 கிராம் வெங்காயம் அப்படின்னா 100 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கணும். நான் 150 கிராம் அளவு தான் வெங்காயம் எடுத்திருந்தேன். 1.5 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளி 100 கிராம் இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவு மட்டும் மஞ்சள் பொடி, அதிகமாக சேர்க்க வேணாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சோம் இல்லையா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினாவெல்லாம் அதை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும்.
பிரியாணிக்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பொருளையும் நல்லா டைம் எடுத்து வதக்கினா தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். நல்லா மசித்து விட்டுறலாம். அதெல்லாம் இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, 1/4 கப் மட்டும்தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். பாருங்கள், திறந்துடலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அதாவது ஒரு பாதி அளவு சிக்கன் வந்து இதிலையே நம்ம வெந்துடணும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 2 கிளாஸ் அளவு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1க்கு 1.5 அளவு தண்ணி சேர்க்கணும். சிக்கனுக்குன்னு நம்ம தனியாகலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். அதனால தான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். இப்போ 3 கிளாஸ் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததான் கடைசியாக ஒரு பாதி லெமனில் 1/4 அளவு லெமன் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். அதனால் ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அப்படியே மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அரிசி வந்து ரொம்ப முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வச்சுருங்க, உங்களுக்கு கரெக்டாக ஊறி வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டுடலாம். வெயிட் போட்டு 2 விசில் பாருங்கள். இப்போ 2 விசில் விட்டுட்டேன். பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குது சிக்கன் எல்லாமே. கொஞ்சம் சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வெந்தால் தான் நமக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து 2 விசில் வச்சுருக்கேங்க. அப்போ தான் குழந்தைகள்லாம் கூட நல்லா சாப்பிட முடியும். இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.